வெஜ் கிடையாது, ஃபுல்லா நான்வெஜ். ஏன்னா ரசத்திலே நல்லெலும்பு போடும்போது வெஜ்ஜில் எதிர்பார்க்கும். சாப்பிட்ற கூட வந்து நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நல்லெலும்பு ரசம், கூட்டு பொரியல், மட்டன் சுக்கா, எறா, தலைகறி, போட்டி, லிவரு, மூளை எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். நம்ம வீட்டிலலாம் மட்டன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும். நான் வந்து சும்மாவே சாப்பிட்டுருக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்புக்கு முக்கியமே அந்த புளிப்பு தான். புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே இறங்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பா இருக்குது. பயங்கரமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு G3 vlog viewers. நம்ம ஒரு சீரீஸ் எபிசோட் நம்பர் 3. இன்னைக்கு நம்ம ஒரு சீரீஸ்ல வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா காரைக்குடி. எஸ், சென்னையில சேப்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்க காரைக்குடி அரசி மெஸ் தான் நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 48 வருஷமா செட்டிநாடு அத்தன்டிக் ஸ்டைல்ல ஃபுட்டு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடையில என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத நாம உள்ள போயிட்டு அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இங்க வந்து மார்னிங் டிஃபனும் இருக்கு, லஞ்சும் இருக்கு, டின்னரும் இருக்கு. ஆனா நாம வந்திருக்கிறது லஞ்சு சாப்பிட தான் வந்திருக்கோம். கடைக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிட ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர்னா? முன்னா. முன்னா, ஓகேண்ணா. அரசி மெஸ் எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு? 48 வருஷமா. 48 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். அத்தன்டிக் செட்டிநாடு ஸ்டைல்ல எல்லாமே செட்டிநாடு. நம்ம கடையில என்ன ஸ்பெஷல்னா, அதாவது செட்டிநாடோட ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்பெஷல் உங்க கடையில வந்தா கிடைக்கும் அப்படின்னா அது என்ன? மட்டன் சுக்கா நல்லா இருக்கும். மட்டன் சுக்கா, எறா, தலைகறி, போட்டி, லிவரு, மூளை எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலா பாத்தீங்கன்னாக்கா மட்டன் சுக்கா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் கிரேவி, மட்டன் குழம்பு, அதோட ஹைலைட் பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடோட நல்லெலும்பு தான். நல்லெலும்பு ரசம். நல்லெலும்பு ரசம் இடிச்சு போட்டு தட்டி நல்லெலும்பு ரசம். ஓகே, சூப்பர். இங்க வந்து லஞ்சோட ஸ்பெஷல் என்னன்னா மீல்ஸ், பிரியாணி இருக்கா? பிரியாணி கிடையாது, சாப்பாடு ஒன்லி மீல்ஸ் ஒன்லி தான். ஓகே, மீல்ஸ் வந்து எவ்வளோனா? 90. இங்கே சாப்பிட்டீங்கன்னா 90 ரூபா. சாப்பிட்ற கூட வந்து நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நல்லெலும்பு ரசம், கூட்டு பொரியல். ஓகே, 4 வகையான குழம்பு ஐட்டம். ஓகே, வெஜ் மீல்ஸ் இருக்கா? வெஜ் கிடையாது, ஃபுல்லா நான்வெஜ். ஏன்னா ரசத்திலே நல்லெலும்பு போடும்போது வெஜ்ஜில் எதிர்பார்க்கும். ஓகே, சூப்பர். நான் மீல்ஸ் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்கு? இங்கே உங்ககிட்ட வந்து டிஃபனும் இருக்குது, லஞ்சும் இருக்குது, டின்னரும் இருக்குது. இதில் வந்து டிஃபன் பார்த்தோம்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கிச்சடி, பரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம், எக் தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மீல்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது முழுக்க வந்து நான்வெஜ் மட்டும்தான். நான்வெஜ் சைட் டிஷ்ஷில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம், மட்டன் மசாலா இருக்குது, பிரைன் ஃப்ரை இருக்குது, தலைக்கறி இருக்குது, லிவர் ஃப்ரை, போட்டி ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, இப்படி நிறையா இருக்குது. இதை தவிர இவங்ககிட்ட வந்துட்டு சைனீஸ் ஐட்டமும் இருக்குது. சிக்கன் ரைஸு, அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வெஜ் நூடுல்ஸ், நான்வெஜ் நூடுல்ஸ், இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. நாம் இப்போ இங்கே வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவங்களோட ஸ்பெஷல் அதில் நான்வெஜ் மீல்ஸில் என்னென்ன வருது அப்படின்னா கூட்டு பொரியல் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க, வெஜ் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்துடுது. என்னென்ன குழம்புனா மட்டன் குழம்பு, நல்லெலும்பு ரசம், ஸ்பெஷல் கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு. ஓகே, ஒரு 4 குழம்பு, ஒரு ரசம் வந்துடுது. அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்ந்து வந்துடுது, கூட்டு பொரியல், ரசம். ஓகே, நான்வெஜ் மீல்ஸ் எவ்வளோனா? 90 ரூபா தான். 90 ரூபா. ஃபுல்லாக அன்லிமிட்டட், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஓகே, அன்லிமிட்டட். ஓகேண்ணா, சூப்பர். ஓகே, சைட் டிஷ் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. நம்ம பார்த்துட்டு நமக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். மட்டன் சுக்கா, தலைக்கறி, மட்டன் லிவர், போட்டி, சிக்கன் மசாலா, 65, நெத்திலி, மூளை, ப்ரானு, வஞ்சரம், காடை, வலா மீன். ஓகே, சூப்பர்ண்ணா. இப்போ இதில் நாங்கள் வந்துட்டு ஒரு 5 ஐட்டம் ட்ரை பண்ண போகிறோம். என்னென்ன ட்ரை பண்ணலாம்? மட்டன் சுக்கா சாப்பிடுங்க, மட்டன் லிவர் சாப்பிடுங்க, சிக்கன் மசாலா, ப்ரானு, பிரெயின், மூளை. ஓகேண்ணா, இந்த 5 மட்டும் கொண்டு வந்துடுறேண்ணா. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். அவங்ககிட்ட நிறைய சைட் டிஷ் இருந்தது. அதில் வந்து எது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி, எல்லாமே ட்ரை பண்ண முடியாது, அதாவது ஒரு 5 சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்களாவே ஒரு 5 தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. என்னென்ன அப்படின்னா மூளை ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா, ப்ரான் மசாலா, அதுக்கப்புறம் லிவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, இதெல்லாம் இந்த 5 வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. இதெல்லாமே நம்ம சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வந்து மீல்ஸ் வாங்கும்போது ரைஸ் வந்துடும், அது கூட வந்து மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் இந்த கடையோட ஸ்பெஷல் கிரேவி,
நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, நல்லி எலும்பு ரசம், அதுக்கப்புறம் 2 வெஜ்ஜு கூட்டு பொரியல் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு வந்து தயிரும் வந்துடும். இது எல்லாமே வந்து 90 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது தவிர உங்களுக்கு வந்து சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அவங்க டிஸ்பிளே காட்டுறதுல எது வேணுமோ அதை கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஆனியனும் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அப்போ உங்களுக்கு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். ரைஸு இந்த குழம்பு எல்லாமே வந்து அன்லிமிட்டட் தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட மட்டன் குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். பீஸும் ஒன்று போட்டிருக்காங்க. பீஸும் ஒன்று போட்டு குழம்பு தராங்க. ஊற்றிட்டு ஒரு வாய் சாப்பிடலாம். காரம்லாம் அதிகம் கிடையாது, கரெக்டாக இருக்குது. நல்ல ஒரு மட்டன் குழம்பு, நல்லாயிருக்கு. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் மட்டன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்ததான் இவங்களோட ஸ்பெஷல் கிரேவி. இது மட்டனா சிக்கனா அப்படின்றது தரல, நம்ம அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். நான் இது அவங்க கடையோட சீக்ரெட்டான ஒரு ஸ்பெஷல் கிரேவி. இதான் வந்து நம்ம அடுத்து ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போது ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணியாக இல்லாமல் திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. மட்டனா சிக்கனா அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரேவி, நல்லா காரசாரமாக இருக்குது. கொஞ்சம் சால்னா டைப்லையும் கொஞ்சம் குழம்பு டைப்லையும் இருக்குது. காரசாரமும் சூப்பராக இருக்குது. இன்னும் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். நீங்கள் அதை காலி ஆகிட்டுன்னு திரும்ப கேட்டிங்கனாலும் அவங்க இன்னும் கொஞ்சமும் தருவாங்க. சரியான காரம், நல்ல ஒரு காரமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. நாம் இது கூட சைட் டிஷ் சேர்த்து ஊற்றி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் இறங்கியிருக்கிறது வந்து சிக்கன் மசாலா. அதான் சூப்பராக இருக்குது பார்க்கவே. எலும்போட நல்ல ஒரு சிக்கன் லாலிபாப் மாதிரியான ஒரு பீஸ் வந்து கிடச்சிருக்கு எனக்கு. செம்மையான ஒரு மசாலா, சூப்பராக இருக்குது. இதில் வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் மசாலா நல்லா மசாலாவில் போட்டு சிக்கன் அப்படியே புரட்டி எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அதை சாதத்தோடு போட்டு புரட்டி சாப்பிடும்போது சிக்கன் மசாலா வேறு லெவலில் இருக்குது. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு சிக்கன் எல்லாமே. நொட்டா அந்த சிக்கன் மசாலாலேயே சாதம் எல்லாத்தையும் புரட்டி சாப்பிடுவோம் போல், அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். எல்லாத்துலேயுமே காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது, ஆனால் அது நல்லா இருக்குது. அடுத்தது வந்து நாட்டுக்கோழி குழம்பு போட்டுறோம். எல்லாமே வந்து ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சாதத்தில் புரட்டிட்டு ஒரு வாய் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதில் வந்து அதிகமாக காரம் இல்லை, சட்டிலான ஒரு காரத்தில் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட அந்த ஸ்பெஷல் கிரேவியும் வந்து காரமாக இருக்குது. அப்புறம் இந்த சிக்கன் மசாலாவும் வந்துட்டு காரமாக இருக்குது. ஆனால் அந்த நாட்டுக்கோழியில் வந்து நாட்டுக்கோழி குழம்புல வந்து அந்த காரம் அந்த லெவல் எல்லாமே வந்து சட்டிலாக நல்லா கரெக்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது.
இது கூட வந்துட்டு நாங்கள் மூளை ஃப்ரை வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் இப்போ தான் மூளையை வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. அந்த மசாலா எல்லாமே இறங்கி நல்லா ஊறி இருக்கு. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் நான் அது வரைக்கும் சாப்பிட்றது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இதே வாயில் வச்சோன்னா அப்படியே இறங்கிட்டே இருக்குது, அப்படியே கரைஞ்சி அப்படியே ஓடிட்டே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது நாம் லிவர் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஈரல். எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இன்னும் ப்ரானும் மட்டன் சுக்காவும் மட்டும் ட்ரை பண்ணாமல் இருக்கோம். அது தவிர மிச்சம் 3 சைடிஷ்மே நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம். பக்காவாக இருந்தது. அடுத்ததாக வந்து நம்ம இறங்க போகிறது மீன் குழம்பு. ஒரு பீஸும் போட்டிருக்காங்க. ஒரு மீன் போட்டு, ஒரு சின்ன மீன் போட்டு, நெத்திலி மீன்னு நினைக்கிறேன். நெத்திலி மீனா மத்தி மீனான்னு தெரில. ஒரு மீன் போட்டு குழம்பு ஊற்றுறாங்க. எப்பவுமே வந்து மீன் குழம்புனா எனக்கு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். இங்கே மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. சில பேர் வந்து அப்படியே லைட்டாக குழம்பு வந்து புரட்டி சாப்பிடுவாங்க. எனக்கு நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடணும், அது ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புக்கு முக்கியமே அந்த புளிப்பு தான். புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே இறங்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அவங்க கொடுத்த குழம்பு மீனை நல்லா புளிப்பு சூப்பரா இறங்கியிருக்கு. மீன் குழம்பு சூப்பர் டூப்பர். நம்ம என்ன இந்த ப்ரான் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். ப்ரான் மசாலா தான் ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிடலாம், அப்புறமா சாத்து கூட வச்சு சாப்பிடலாம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அப்புறம் மசாலாலாம் அப்படியே இறங்கி இருக்கு. நல்லா ஊறி, அந்த ப்ரானோட ஊறி பயங்கரமாக இருக்கும். ப்ரான் வந்து சும்மாவே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் ஊற்றி அதோட சேர்த்து வச்சு ப்ரான் சாப்பிட்லாம். நல்லி எலும்பு ரசம் வித் ப்ரான் ஃப்ரை. ரசத்தை ஊற்றி நம்ம எப்பவுமே ரசத்தோட சாப்பிட்டு சேர்த்து இப்படி தான் பிசையணும். அப்போதான் அது கூட எல்லாம் சேர்ந்து வரும். நல்லா ப்ரான் மசாலா செம்ம சாஃப்டாக குக் ஆயிருக்குங்க. சரியான சாஃப்டாக குக் ஆயிருக்கு. நல்லி எலும்பு ரசத்தை கூட வச்சு ஒரு வாய். ரசமும் பயங்கரமாக இருக்குது உங்ககிட்ட. கரெக்டான ஒரு புளிப்பு ரசத்தில், அதுவும் இந்த ப்ரான் மசாலா அந்த ரசத்தோடு சேரும்போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கு. அடுத்ததாக இவங்களோட ஸ்பெஷல் மட்டன் சுக்கா, செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. நல்ல ட்ரையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சுக்காவில் எப்பவுமே அந்த லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது அப்படியே இறங்கி பயங்கரமாக இருக்குது. மட்டன் சுக்கா வேறு லெவல். உங்களோட எல்லா சைடிஷுமே சூப்பராக இருந்தது. அது வந்து இந்த ப்ரான் வந்து மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் எங்களோட மட்டன் சுக்காவும் பயங்கரம். அப்புறம் வந்து சிக்கன் மசாலாவும் அதோட அந்த அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு டேஸ்ட் இருக்குது. மோரும் வச்சுருக்காங்க. மோர் வந்து நம்ம அப்படியே குடிச்சிடலாம்.
எல்லாத்தையும் சாப்பிட்டு மோர் குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஓகே, மோரோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். இவங்ககிட்ட எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. மீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மீல்ஸ் இல்லாமல் நமக்கு ஏதாவது சைடிஷ் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வந்துட்டு வாங்கிக்கலாம். இங்கே வந்தால் நீங்கள் அவங்க சைடிஷ்லேயே வந்து எது மோஸ்ட்டாக விட்டுறாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களோட ப்ரான் மசாலா, மட்டன் சுக்கா, சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா இருந்தது. இது மூணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா இருந்தது. வந்தீங்கன்னா அதை விட்டுறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டி இவங்ககிட்ட ஃபிஷ் ஃப்ரையும் வந்துட்டு ஒரு 2 ஐட்டம் வந்துட்டு வச்சுருக்காங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அதையும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க மீல்ஸ்க்கு கொடுத்த குழம்பு எல்லாமே நல்லா இருந்தது. அவங்களோட ஸ்பெஷல் கிரேவி தூக்கலாக இருந்தது. மீன் குழம்பு தான் அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, சென்னையில் சேப்பாக்கம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அரசி செட்டிநாடு மெஸ். ஏற்கனவே இந்த கடையில் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.